வணக்கம். இது நமது கேப்டன் தொலைக்காட்சியின் இரவு செய்திகளை வழங்குவதற்காக முக்கிய செய்திகள். தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்ய விரைவில் தமிழகம் வருகிறார் தலைமை தேர்தல் ஆணையர் நசீம் ஜெயுதி. வெறுப்பை தூண்டும் வகையில் கட்சித் தலைவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடாது என வலியுறுத்தல். ஓமலூர் அருகே கடன் தொல்லையால் மேலும் ஒரு விவசாயி தற்கொலை. ஆட்சியாளர்களின் அக்கறையின்மையால் தொடரும் சோகம். உயிரிழந்த விவசாயியின் குடும்பத்திற்கு தேமுதிக சார்பில் நிதியுதவி வழங்கி ஆறுதல். விவசாயிகளின் கடனை தள்ளுபடி செய்யவும் வலியுறுத்தல். இருபத்தி 2ஆம் தேதி சென்னையில் உள்ள ரிசர்வ் வங்கி முன் விவசாயிகள் போராட்டம். தமிழகத்தில் அமைய உள்ள புதிய ஆட்சி விவசாய கடன் குறித்த அறிவிப்பை வெளியிடும் வரை வசூல் நடவடிக்கையை கைவிட வேண்டும் என்று கோரிக்கை. கூடலூரில் பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த ஆட்கொல்லி புலி சுட்டுக் கொலை. 8 நாட்களுக்கு பின்னர் உயிருடன் பிடிக்க முடியாமல் அதிரடி படையினர் நடவடிக்கை. உத்தரகாண்டில் ஆட்சி அமைக்க பாஜக தீவிரம். பெரும்பான்மைக்கு இழந்ததால் பதவியை விட்டு விலக தயார் என முதல்வர் ஹரிஸ் ராவத் அறிவிப்பு. ரஷ்யாவில் பயணிகள் விமானம் தரையிறங்கும் போது வெடித்து சிதறி விபத்து. 2 இந்தியர்கள் உட்பட 62 பேர் உயிரிழந்த சோகம். தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு நடத்த விரைவில் தமிழகம் வர உள்ளதாக இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் நசீம் ஜெயுதி தெரிவித்துள்ளார். தமிழகம், புதுச்சேரி, கேரளா, அசாம், மேற்கு வங்காளம் ஆகிய 5 மாநிலங்களுக்கான தேர்தல் விரைவில் நடைபெற உள்ளது. இதற்காக அந்த மாநிலங்களில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடன் டெல்லியில் தலைமை தேர்தல் ஆணையர் நசீம் ஜெயுதி இன்று ஆலோசனை மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தலை சுமூகமாக நடத்துவது தொடர்பாக அனைத்து கட்சிகளிடம் கருத்து கேட்கப்பட்டதாக தெரிவித்தார். பணப்பட்டுவாடாவை தடுக்க பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மேலும் தமிழகத்தில் இதுவரை 10 லட்சம் போலி வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட ஜெயுதி, தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக விரைவில் தமிழகம் வரவுள்ளதாக தெரிவித்தார். தனிநபரை விமர்சனம் செய்து பேசுவதை அரசியல் கட்சித் தலைவர்கள் தவிர்க்க வேண்டுமென கேட்டுக் கொண்டுள்ள அவர், வெறுப்பை தூண்டும் வகையில் கட்சித் தலைவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடாது என்று வலியுறுத்தியுள்ளார். ஓமலூர் அருகே கூட்டுறவு வங்கியில் பயிர்க்கடன் பெற்ற விவசாயி ஊழியர்களின் நெருக்கடியால் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள கோனூர் கிராமத்தில் வசித்து வந்தவர் வரதராஜ். விவசாயியான இவர் பொட்டநேரி கூட்டுறவு வங்கியில் பயிர்க்கடன் பெற்றுள்ளார். இந்நிலையில் அந்த கடனை திருப்பி செலுத்த கோரி வங்கி ஊழியர்கள் அவருக்கு கடும் நெருக்கடி கொடுத்துள்ளனர். இதனால் மனமுடைந்த வரதராஜ் பூச்சி மருந்து குடித்து தற்கொலை செய்து கொண்டார். ரொம்ப டார்ச்சர் பண்ணதுனால அன்னைக்கு கடைசி டேட்டு கட்ட முடியாதனால அவர் சூசைட் பண்ணிட்டு இறந்துட்டாரு. எதா இருந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம், வெளியில எதுவும் பிரச்சனை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சார். செத்து 24 நாள் ஆகுதுங்க சார். இல்லைங்க சார், யாரும் வரலைங்க சார். இதனிடையே உயிரிழந்த விவசாயி வீட்டிற்கு நேரில் சென்று அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறிய தேமுதிக மேட்டூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் SR பார்த்திபன் தேமுதிக சார்பில் 10,000 ரூபாய் நிதி உதவி வழங்கினார். பின்னர் பேசிய அவர், விவசாயி பெற்ற பயிர்க்கடனை அரசு ரத்து செய்ய வேண்டும் என்றும், அவ்வாறு ரத்து செய்யாத பட்சத்தில் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்திடம் அனுமதி பெற்று விரைவில் போராட்டம் நடத்த உள்ளதாகவும் தெரிவித்தார். கூட்டுறவு சொசைட்டில பயிர்க்கடன் வாங்கியிருக்காரு. அந்த கடனை கட்ட முடியாம விவசாயத்தில் ஏற்பட்ட நஷ்டத்தால மனம் உடைஞ்சு போய் ஒரு கடிதம் எழுதி வைத்துவிட்டு தற்கொலை பண்ணி கொண்டார். இது மிகப்பெரிய ஒரு துயரமான வேதனைக்குரிய ஒரு விஷயம். ஒரு கிராமத்துல நாட்டுல எவ்வளவோ பிரச்சனை இருக்குது. இந்த சூழ்நிலையும் இந்த ஒரு விவசாயியை கொடுமைப்படுத்த, இது மட்டும் இல்ல, மேட்டூர் தொகுதியில் பல விவசாயிகள் இது போன்ற அரசு அதிகாரிகளால் கொடுமைப்படுத்தப்பட்டு
இனி வங்கி ஊழியர்களுடைய டார்ச்சரால இந்த விவசாயிகள் தற்கொலை செய்ய சொல்லி தள்ளப்பட்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்ளும் சம்பவம் தொடர்ந்து அதிகரித்து வருவது அனைத்து தரப்பினரையும் அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. எனவே அவர்களின் தற்கொலையை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் எனவும் கோரிக்கைகள் எழுந்துள்ளது. தமிழகத்தில் தேர்தலுக்கு பின் அமையவுள்ள புதிய ஆட்சி விவசாய கடன் குறித்த அறிவிப்பை வெளியிடும் வரை வசூல் நடவடிக்கையை கைவிடுதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் 22ஆம் தேதி சென்னையில் உள்ள ரிசர்வ் வங்கி முன் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக தமிழக அனைத்து விவசாயிகள் சங்கம் அறிவித்துள்ளது. மன்னார்குடியில் நடைபெற்ற ஒருங்கிணைப்பு குழு அவசர கூட்டத்திற்கு பின்னர் பேசிய அந்த சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி.ஆர். பாண்டியன், பல போராட்டங்கள் நடத்தியும் கடனுக்காக விவசாயிகளை வங்கிகள் அச்சுறுத்துவது தொடர்வதாக வேதனை தெரிவித்தார். இதனால் இறுதிக்கட்டமாக வேறு வழியின்றி இந்த போராட்டத்தில் ஈடுபட தாங்கள் தள்ளப்பட்டுள்ளதாக அவர் ஆதங்கத்துடன் தெரிவித்தார். கடன் வசூல் என்ற பெயரில் காவல்துறை உதவியோடு தாக்குதல் நடத்தி அவமானப்படுத்தி விவசாயிகளை தற்கொலைக்கு தூண்டுவதை வங்கிகள் கைவிட வேண்டும் என கேட்டுக்கொண்ட அவர், விவசாயிகள் பெற்ற கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். தமிழகத்தில் தேர்தல் நடத்த விதிமுறை குறித்து புதிய ஆட்சி அமைந்து கடன் குறித்து கொள்கை முடிவை அறிவிக்கும் வரை வசூல் நடவடிக்கையை தடுத்து நிறுத்திட மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி சென்னை ரிசர்வ் வங்கி முன்னாள் சேப்பாக்கம் ஸ்டேடியம் அருகில் வருகிற 22ஆம் தேதி விவசாயிகள் பங்கேற்கிற மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது. இது இறுதிக்கட்டமாக விவசாயிகள் இந்த போராட்ட களத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். பல போராட்டங்கள் நடத்தியும் இதுவரையிலும் வங்கிகள் எந்த காதில் வாங்கிக் கொள்ளவில்லை. விவசாயிகளை அச்சுறுத்துவதும் அடக்குமுறைகளை மேற்கொள்வதும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இனியும் அனுமதிக்க முடியாது. கூடலூர் அருகே கடந்த 8 நாட்களாக ஆட்டம் காட்டி வந்த ஆட்கொல்லி புலியை அதிரடி படையினர் சுட்டுக் கொன்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே வட இந்திய தொழிலாளர் ஒருவரை கடந்த சில தினங்களுக்கு முன்பு புலி ஒன்று கடித்துக் கொன்றது. இதனையடுத்து அந்த புலியை உயிருடன் பிடிக்கும் பணியில் வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வந்தனர். பல்வேறு இடங்களில் கூண்டுகள் வைக்கப்பட்டதுடன் 48 கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் அதன் அசைவுகளை கண்காணித்தும் வந்தனர். ஆனால் 8 நாட்களாக ஆட்கொல்லி புலி சிக்காததால் அதிரடி படையினரும் இந்த தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். புலியின் அச்சத்தால் பீதியடைந்த அப்பகுதி மக்கள் வீடுகளிலேயே முடங்கி கிடந்தனர். இந்நிலையில் அங்குள்ள தேவர் சோலை எஸ்டேட் பகுதியில் சுற்றித் திரிந்த அந்த புலியை அதிரடி படையினர் சுட்டுக் கொண்டுள்ளனர். புலியோட வேட்டையில இன்னைக்கு காவல்துறையும் வனத்துறையும் சேர்ந்து புலியை சுட்டு கொண்டு போயிட்டாங்க. அதனால எங்களுக்கு எஸ்டேட் மக்களுக்கும் சமாதானம் இருக்குது. இனியும் ஏதாவது இருந்தாக்க நாங்களும் ஒத்துழைப்பு கொடுப்போம். அவங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா நடவடிக்கை எடுத்து பாதுகாக்க வேண்டியது அவங்களோட கடமை. கடந்த 8 நாட்களுக்கு முன்பு தேவர் சோலை என்ற பகுதியில ஒரு புலி தாக்கி ஒரு நபர் இறந்திருக்கின்றார். இன்றைக்கு அந்த புலியை சுட்டு கொண்டிருக்கிறார்கள். சுற்று வீழ்த்திய அனைத்து அரசு, அதாவது காவல்துறை மற்றும் வனத்துறை அதிரடி படையினர்களுக்கு எங்களுடைய சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். புலி சுட்டுக் கொல்லப்பட்ட போது அதிரடி வீரர்கள் 2 பேருக்கு துப்பாக்கி கொண்டு காயம் ஏற்பட்டது. இதனையடுத்து அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஆட்கொல்லி புலி சுட்டுக் கொல்லப்பட்டதை அடுத்து அப்பகுதி மக்கள் நிம்மதியடைந்துள்ளனர். மேலும் இதுபோன்ற வனவிலங்குகளின் நடமாட்டத்தை கண்காணிக்க வேண்டும் எனவும் வனத்துறையினருக்கு அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உத்தரகாண்ட் சட்டசபையில் பெரும்பான்மையை இழந்தால் ராஜினாமா செய்ய தயாராக உள்ளதாக அந்த மாநில முதலமைச்சர் ஹரீஷ் ராவத் தெரிவித்துள்ளார். உத்தரகாண்டில் ஹரீஷ் ராவத் தலைமையிலான ஆட்சி நடைபெற்று வருகிறது. 71 உறுப்பினர்கள் கொண்ட சட்டசபையில் காங்கிரசுக்கு 36, பாஜகவிற்கு 28 எம்எல்ஏக்கள் உள்ளனர். இந்நிலையில் ஆளும் கட்சியின் 9 அதிருப்தி எம்எல்ஏக்கள் பாரதிய ஜனதாவில் இணைந்தனர். இதனால் காங்கிரஸ் கட்சி பெரும்பான்மையை இழந்து அங்கு ஆட்சி கவிழும் நிலை உருவாகியுள்ளது. இதன் காரணமாக ஆட்சி அமைக்கும் பணியில் பாஜக தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. இதற்கிடையில் கட்சி தாவல் குறித்து விளக்கம் கேட்டு உத்தரகாண்ட் சட்டசபை சபாநாயகர் ஜி.எஸ். குஞ்வால் எம்எல்ஏக்கள் 9 பேருக்கும் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். இதனிடையே அதிருப்தி எம்எல்ஏக்களிடம் தொடர்ந்து பேசி வருவதாகவும் அவர்களின் தவறுகளை திருத்திக் கொள்ள வாய்ப்பளிப்பதாக முதலமைச்சர் ஹரீஷ் ராவத் கூறியுள்ளார். சட்டசபையில் ஒருவேளை பெரும்பான்மையை இழந்தால் தாம் ராஜினாமா செய்ய தயாராக உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே அருணாச்சல பிரதேசத்தை போல் உத்தரகாண்டிலும் பாஜக குதிரை பேரம் நடத்துவதாக டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் புகார் கூறியுள்ளார். இதன் மூலம் பாஜக பதவி வெறிபிடித்த மிகப்பெரிய ஊழல் தேச துரோக கட்சி என்பது நிரூபணமாகி உள்ளதாகவும் அவர் விமர்சித்துள்ளார்.
ரஷ்யாவில் பயணிகள் விமானம் தரையிறங்கும் போது வெடித்து சிதறியதில் 2 இந்தியர்கள் உட்பட 62 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். துபாயில் இருந்து 7 விமான ஊழியர்கள் உட்பட 62 பேருடன் புறப்பட்ட FZ-981 ரக போயிங் விமானம் தெற்கு ரஷ்யாவில் உள்ள ரோஸ்டாவ் ஆண்டான் விமான நிலையத்தில் அதிகாலை 4 மணியளவில் தரையிறங்கும் போது எதிர்பாராத விதமாக கீழே விழுந்து வெடித்து சிதறியது. இந்த கோர விபத்தில் விமானத்தில் பயணம் செய்த 62 பேரும் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த விபத்தில் பலியான 2 இந்தியர்களும் உயிரிழந்து விட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. உயிரிழந்தவர்களின் பெயர் பட்டியலில் அஞ்சு கதிர்வேல், ஐயப்பன் மற்றும் மோகன் ஷியாம் என்ற இந்தியர்களின் பெயர்களும் இடம்பெற்றிருப்பதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் செய்தி தொடர்பாளர் விகாஸ் ஸ்வரூப் கூறியுள்ளார். இதுகுறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இதனிடையே மோசமான வானிலை மற்றும் உரிய வெளிச்சம் இல்லாத காரணத்தால் விமானம் விபத்தில் சிக்கியதாக கூறப்படுகிறது. இந்த விமான விபத்து சாலையில் இருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. விமான விபத்திற்கான காரணம் குறித்து உயர்மட்ட விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக ரஷ்ய விமான நிலைய ஆணையரகம் தெரிவித்துள்ளது. இச்சம்பவம் அந்நாட்டில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தேச துரோக வழக்கில் கைது செய்யப்பட்ட முன்னாள் பேராசிரியர் SAR கிலானிக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது. நாடாளுமன்றம் மீது தாக்குதல் நடத்திய தீவிரவாதி அப்சல் குருவின் நினைவு நாள் நிகழ்ச்சியின் போது அப்சல் குருவுக்கு ஆதரவாகவும் நாட்டிற்கு எதிராகவும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டதாக புகார் எழுந்தது. இதனைத் தொடர்ந்து அந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்ததாக முன்னாள் பேராசிரியர் SAR கிலானி தேச துரோக வழக்கில் கைது செய்யப்பட்டார். பின்னர் சிறையில் அவர் அடைக்கப்பட்டார். இந்நிலையில் இது தொடர்பான வழக்கு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது வழக்கை விசாரித்த நீதிமன்றம் கிலானிக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டது. அண்மையில் டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர்கள் கன்னையா குமார், உமர் காலித், பட்டாச்சார்யா ஆகியோரும் தேச துரோக வழக்கில் கைது செய்யப்பட்டு பின்னர் ஜாமீன் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இலங்கை அரசின் போர்க்குற்றம் மற்றும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பான விசாரணையில் வெளிநாட்டு நீதிபதிகளுக்கு ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை என இலங்கை அதிபர் மைத்ரிபால சிறிசேன திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இலங்கையின் கடற்கரை நகரமான வடுவாவில் நடைபெற்ற தேசிய சட்ட கருத்தரங்கில் பேசிய அவர் இதனை கூறியுள்ளார். உள்நாட்டு நீதிபதிகள் மற்றும் நீதித்துறை நிர்வாகிகள் மீது தமக்கு முழுமையான நம்பிக்கை உள்ளது என்றும், எனவே இது தொடர்பாக நடைபெறும் விசாரணைக்கு சர்வதேச நீதிபதிகளுக்கு அவசியமில்லை என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கடந்த 2009ஆம் ஆண்டு இலங்கையில் நடைபெற்ற இறுதிக்கட்ட போரில் பல்லாயிரக்கணக்கான தமிழர்கள் கொல்லப்பட்டனர். இதில் மனித உரிமை மீறல்கள் மற்றும் போர்க்குற்றம் அரங்கேற்றப்பட்டதற்கு பல்வேறு நாடுகள் கடும் கண்டனம் தெரிவித்தன. ஐநா மனித உரிமை ஆணையமும் இதனை கண்டித்ததுடன் போர்க்குற்றம் தொடர்பாக விசாரணை நடத்த வெளிநாட்டு நீதிபதிகளை கொண்ட சர்வதேச விசாரணை நீதிமன்றத்தை அமைக்க வேண்டும் என வலியுறுத்துகின்றது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் நிலவி வரும் கடும் பனிப்பொழிவால் அம்மாநிலத்தின் 10 மாவட்டங்களுக்கு அடுத்த 48 மணி நேரத்திற்கு பனிப்புயல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் பல பகுதிகளில் கடந்த 24 மணி நேரமாக கடும் பனிப்பொழிவு இருந்து வருகிறது. மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் நிலவிய கடும் பனிப்பொழிவால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே பனிப்பொழிவின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் அடுத்த 48 மணி நேரத்திற்குள்ளாக கடும் பனிப்புயல் வீசும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் கடல் மட்டத்திலிருந்து 3000 மீட்டருக்கும் அதிகமான உயரத்தில் அமைந்துள்ள பாரமுலா, குப்வாரா, கார்கில் உள்ளிட்ட 10 மாவட்டங்களுக்கு பனிப்புயல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் பாதுகாப்பு கருதி அப்பகுதி மக்கள் வெளியே செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. விவசாயத்தை அழிக்கும் காட்டுப் பன்றிகளை சுட்டுக் கொல்வது குறித்து பரிசீலிக்க வேண்டும். வனத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஏற்காட்டில் சட்டவிரோதமாக மரங்கள் கடத்திய கும்பலை சிறைபிடித்த அதிகாரிகள். ஆளும் கட்சியினருக்கு பணம் கொடுத்தே மரம் கடத்துவதாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. மற்றும் பல செய்தி விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. விவசாயத்தை அழிக்கும் காட்டுப்பன்றிகளை சுட்டுக் கொல்வது தொடர்பாக பரிசீலித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வனத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலைச் சேர்ந்த கோகுலகிருஷ்ணன் என்பவர் இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்தார். அதில் காட்டுப்பன்றிகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் விவசாயம் அழிந்து வருவதாக கூறியுள்ளார். குறிப்பாக பீட்ரூட், கேரட் போன்றவைகளை பயிரிடும் விவசாயிகள் பெருமளவில் பாதிக்கப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். எனவே கேரளா, பஞ்சாப்,
ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்களில் உள்ளது போல் விவசாயத்தை அழிக்கும் காட்டுப்பன்றிகளை நிபந்தனையுடன் சுட்டுக் கொல்ல அனுமதிக்க வேண்டும் என அவர் கூறியிருந்தார். இந்நிலையில் இந்த மனு மீதான விசாரணை தலைமை நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல் மற்றும் நீதிபதி சுந்தரேஷ் ஆகியோர் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது வழக்கை விசாரித்த நீதிபதிகள் மனுதாரரின் கோரிக்கை தொடர்பாக வனத்துறையினர், விலங்குகள் வதை தடுப்பு சங்கம் போன்ற அமைப்புகளுடன் கலந்து ஆலோசித்து பரிசீலித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டனர். நாகை அருகே விபத்தில் மூளைசாவு அடைந்தவரின் உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்டுள்ளது. நாகை மாவட்டம் கீழ்வேளூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் மனோகரன். இவர் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது விபத்து ஏற்பட்டு படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பின்னர் மேல் சிகிச்சைக்காக திருச்சி கொண்டு செல்லப்பட்ட மனோகரன் மூளைச்சாவு அடைந்தார். இதையடுத்து அவரது உடல் உறுப்புகளை தானம் செய்வதாக உறவினர்கள் கூறியதை அடுத்து கல்லீரல், சிறுநீரகம் மற்றும் 2 கண்கள் தானமாக பெறப்பட்டது. சிகிச்சைக்காக தஞ்சாவூர் அரசு மருத்துவமனை கொண்டு போனாங்க. அங்கே சிடி பிரெயின் எடுத்து நியூரோ சர்ஜன் பார்த்துட்டு அவருக்கு மூளை சாவு அடைஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. எங்கள் குடும்பம் எல்லாம் சேர்ந்து எங்கள் அப்பா ஏற்கனவே உடல் தானம் பண்ணணும், இல்லைன்னா உறுப்பு தானம் பண்ணணும் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருப்பாரு. நாங்கள் திருச்சி உள்ள ஹாஸ்பிட்டலில், சித்தார் ஹாஸ்பிட்டலில் உடல் உறுப்பு தானம் பண்ணியிருக்கோம். இது மேலும் விழிப்புணர்வு அடைஞ்சு மக்கள் அனைவரும் இது பண்ணணும். இந்த தானத்தால் 5 நோயாளிகள் பயனடைவார்கள் என்றும் அனைவரும் தானம் செய்ய முன்வர வேண்டும் என்றும் அவரது மகன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஏற்காட்டில் இருந்து சட்டவிரோதமாக மரங்களை வெட்டி வந்த 8 லாரிகளை வருவாய்த்துறையினர் சிறைபிடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காட்டில் இருந்து அனுமதியின்றி மரங்கள் வெட்டப்படுவதாக கடந்த சில ஆண்டுகளாகவே புகார்கள் எழுந்த வண்ணம் உள்ளது. இந்நிலையில் லாரிகளில் மரம் கடத்தப்படுவதாக வருவாய்த்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து ஏற்காடு மலையடிவாரத்தில் ஆய்வு மேற்கொண்ட போது அனுமதியின்றி சட்டவிரோதமாக 8 லாரிகளில் மரங்கள் வெட்டி கடத்தப்படுவது தெரியவந்துள்ளது. இதனையடுத்து லாரியை சிறைபிடித்த அதிகாரிகளுடன் லாரி உரிமையாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது அதிகாரிகள் மற்றும் அதிமுகவினருக்கு லஞ்சம் கொடுத்துதான் மரங்கள் வெட்டி எடுத்து செய்வதாக அவர்கள் பகிரங்கமாக தெரிவித்துள்ளனர். லஞ்சம் பெற்றுக்கொண்டு இயற்கை வளங்களை சீரழித்து வரும் இதுபோன்ற சமூக விரோதிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களிடையே கைப்பற்றப்படும் பணத்தில் அதிகாரிகள் லஞ்சம் கேட்பதை தடுக்க தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் தலைவர் விக்ரமராஜா கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக சென்னையில் இன்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானியை சந்தித்து அவர் புகார் மனு அளித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய விக்ரமராஜா, ஒவ்வொரு தேர்தலின் போதும் பறக்கும் படை சோதனையின் போது வணிகர்கள் அதிக அளவில் பாதிக்கப்படுவதாக தெரிவித்தார். எனவே வணிகர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாத வகையில் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர், வணிகர்கள் குறைந்தபட்சம் 3 லட்சம் ரூபாய் வரை கொண்டு செல்ல அனுமதிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். விவசாயிகள் மட்டுமல்ல, வியாபாரிகள் கொண்டு செல்கின்ற அரிசி, மஞ்சள் போன்ற பொருட்கள் எல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டு பல வணிகர்கள் துன்புறுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இன்று தேர்தல் ஆணையரை சந்தித்து தமிழ்நாடு வணிகர்களுடைய பேரமைப்பின் சார்பாக குறை தீர்க்கப்பட வேண்டும். வியாபாரிகளுக்கு தெளிவான ஆவணத்தை நீங்கள் தெளிவுபடுத்தப்பட வேண்டும். பணம் என்பது 50,000 ரூபாய் என்பதெல்லாம் இப்பொழுது விலைவாசிக்கு போதா தொகை. ஆகவே 3 லட்சம் ரூபாய் வரை எங்களுக்கு ரிலாக்ஸ் தரப்பட வேண்டும். வியாபாரிகள் எப்படி என்னென்ன அடையாளங்கள் வேண்டுமோ அதை நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும் என்று கோரிட்டு இருக்கிறோம். விழுப்புரம் அருகே நகைக்காக மூதாட்டியை கொலை செய்த வழக்கில் இளைஞருக்கு ஆயுள் தண்டனை விதித்து விழுப்புரம் மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் வீரபாண்டியைச் சேர்ந்தவர் உண்ணாமலை கடந்த 2012ஆம் ஆண்டு இந்த மூதாட்டியை கழுத்தை நெரித்து கொலை செய்து அவர் அணிந்திருந்த நகையுடன் தலைமறைவானார் இதே பகுதியைச் சேர்ந்த சுபாஷ். பின்னர் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட அரக்கண்டநல்லூர் போலீசார் அவரை கைது செய்தனர். இந்த கொலை வழக்கு விழுப்புரம் மகளிர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் வழக்கை விசாரித்த நீதிபதி கோவிந்தராஜன் குற்றவாளி சுபாஷுக்கு ஆயுள் தண்டனை மற்றும் 2000 ரூபாய் அபராதம் விதித்து உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து குற்றவாளி சுபாஷ் கடலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் சுவாமி கோவிலில் நடைபெற்ற தேர்பவன் விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றான காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவிலில் பங்குனி உத்தர திருவிழா கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதையொட்டி நாள்தோறும் பல்வேறு வாகனங்களில் எழுந்துருளிய ஏகாம்பரநாதர் ராஜ வீதிகளில் உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார்.
இதனைத் தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்வான தேர்பவனி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. 4 மாட வீதிகளில் உலா வந்த தேரை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்வான பங்குனி உத்திரம் மற்றும் திருக்கலிகான நிகழ்ச்சி வரும் 22ஆம் தேதி நடைபெறவுள்ளது. மேலும் உற்சவத்தின் இறுதி நாளான 26ஆம் தேதி கலசாபிஷேகமும் சங்காபிஷேகமும் நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது. கிருஷ்ணகிரி அருகே தேநீர் கடைக்குள் லாரி புகுந்த விபத்தில் 11 வயது சிறுவன் ஒருவன் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் வாழப்பாடியை சேர்ந்தவர் வெங்கடேசன். ஊத்தங்கரையில் குடும்பத்துடன் வசித்து வரும் இவர் அங்குள்ள வட்டார வளர்ச்சி அலுவலகம் எதிரே சாலையோரம் பிளாஸ்டிக் பொருட்களை வைத்து விற்பனை செய்து வருகிறார். இந்நிலையில் கிருஷ்ணகிரியில் இருந்து திருவண்ணாமலை நோக்கி சென்று கொண்டிருந்த லாரி ஒன்று ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் இருந்த தேநீர் கடைக்குள் புகுந்து விபத்திற்குள்ளானது. அதில் வெங்கடேசனின் 11 வயது மகன் சிவசக்தி லாரியில் சிக்கி உயிரிழந்தார். இந்த விபத்து குறித்து தகவலறிந்த தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து கடைக்குள் சிக்கிய 2 பேரை பத்திரமாக மீட்டனர். மேலும் உயிரிழந்த சிறுவனின் உடலையும் அவர்கள் மீட்டனர். இச்சம்பவம் தொடர்பாக லாரி ஓட்டுநரை கைது செய்த போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சட்டமன்ற தேர்தலை ஒட்டி வாக்காளர்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஏடிஎம் மையங்களில் விழிப்புணர்வு ஸ்டிக்கர்களை ஒட்டி தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்துள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தலில் 100% வாக்குப்பதிவினை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற முனைப்புடன் தேர்தல் ஆணையம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. விழிப்புணர்வு வாகனங்கள், தன்னார்வலர்கள், பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகளின் மூலமும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மக்களின் அன்றாட பயன்பாடுகளில் ஒன்றாகி போன ஏடிஎம் மையங்களிலும் விழிப்புணர்வு ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்டு வருகின்றன. திருச்சியில் மாவட்ட ஆட்சியர் பழனிசாமி இதனை புதிய விழிப்புணர்வு பிரச்சாரத்தை துவங்கி வைத்தார். சட்டப்பேரவை தேர்தலையொட்டி வாக்காளர் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் விளம்பரங்கள் செய்யப்பட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக இன்று நம்முடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வங்கியை சார்ந்த அனைத்து ஏடிஎம்களில் விழிப்புணர்வு ஒட்டிகள் இங்கே ஒட்டப்பட்டு வருகிறது. பெருவாரியாக மக்கள் அன்றாடம் இது வந்து செல்வதையொட்டி அவர்கள் மத்தியில் இந்த கருத்தை தகவலை எடுத்துச் செல்வதற்காக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. தொடர்ந்து நகர்ப்புற மற்றும் கிராமப்புறங்களில் உள்ள ஏடிஎம் மையங்களிலும் இப்பணி தொடரும் என்றும் ஆட்சியர் தெரிவித்துள்ளார். நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்ட தீவிரவாதியை அந்நாட்டு போலீசார் கைது செய்துள்ளனர். கடந்த 2015ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் மக்கள் நடமாட்டம் உள்ள விடுதிகள் மற்றும் கலையரங்கில் நுழைந்த பயங்கரவாதிகள் அங்கு திடீரென துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்டனர். கண்ணில் கண்ட நபர்களை அவர்கள் சரமாரியாக சுட்டு வீழ்த்தியதில் 130 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் 300க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இந்நிலையில் இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு மூளையாக செயல்பட்ட ஐஎஸ் பயங்கரவாத அமைப்பைச் சேர்ந்த சலா அப்தி சலாம் என்பவன் புருசல் மாவட்டத்தில் பதுங்கியிருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து அப்பகுதியை சுற்றி வளைத்த பாதுகாப்பு படையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியதுடன் துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளனர். பின்னர் அந்த தீவிரவாதியை போலீசார் உயிருடன் பிடித்து கைது செய்துள்ளனர். பாரிஸ் நகர போலீசாரின் இந்த வீரதீர செயலுக்கு அமெரிக்க அதிபர் ஒபாமா பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம்.